நம்முடைய அன்றாட லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் நாம் தினமும் சாதம் வடிச்சிட்டு அந்த வடிகஞ்சியை கீழே தான் ஊற்றுவோம். அந்த மாதிரி இனிமேல் ஊற்றாமல் அதனால் இருக்கக்கூடிய நல்ல பயன்களும் அதனுடைய யூஸும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் வீட்டில் பழைய ஃப்ளாஸ்க் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாஸ்க்கை தூக்கி ஓரம் வச்சிடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பச்சை பட்டாணி, கடலை இதெல்லாம் நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டாலோ இல்லை குழந்தைங்களுக்கு சாயங்காலத்துக்கு ஸ்நாக்ஸுக்காக எடுத்து வச்சோம்னாலோ இந்த மாதிரி பழைய ஃப்ளாஸ்கில் நம்ம போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதில் போட்டு அதில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஊறி வந்ததுன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்மளுக்கு இதை குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டாலே இது நல்லா வெந்து வந்துடும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் இண்டக்ஷன் அடுப்பு மேலே பாலோ இல்லை டீ போடும்போது சாதம் வடிக்கும்போது கஞ்சி பொங்கிக்கு அது மேலெலாம் ஆயிடுதுன்னா நம்மளுக்கு அதை துடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக நம்ம தண்ணி போட்டு கழுவக்கூடாது. அதுக்கு நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டல்கம் பவுடரை அது மேலே நல்லா தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்து இல்லைன்னா ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அது மேலே ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கஞ்சி எல்லாமே அந்த பேப்பரை இல்லைன்னா காட்டன் கிளாத்தில் நம்மளுக்கு ஒட்டிக்கிட்டு வந்துடும். அப்படி காட்டன் கிளாத்தில் விடலைன்னா கூட சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து தான் நம்ம துடைக்கணுமே கண்டி நம்ம லிக்விடோ எதுவும் போட்டு அதை தேய்க்கக்கூடாது. அது மேலே இருக்கக்கூடிய அந்த போர்டு கிளாஸ் டாப்பு அப்படின்றதுனால அது டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டல்கம் பவுடரை மேலே தூவி விட்டுட்டு இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக விபூதி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் மேலே தூவி விட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த பத்து எல்லாமே நல்லா வந்துடும். உங்கள்கிட்ட விபூதி இல்லை, டல்கம் பவுட்ரு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை கூட கோதுமை மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவை கூட இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுச்சின்ட்டு. இதுக்காக நம்ம இது மேலே லிக்விட் போட்டு தேய்ச்சோம்னா நம்மளுக்கு கரண்ட் ஷாக் ஆகிறதுக்கோ இல்லைன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பலன்னு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தபோது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இண்டக்ஷன் அடுப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி. இந்த கஞ்சி தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி கீழே தான் ஊற்றுவோம். அந்த மாதிரி இனிமேல் ஊற்றாமல் இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கோ, அதாவது சேலைகள்லாம் காட்டன் சேலைக்கெல்லாம் கஞ்சி போடுறதுக்கோ இந்த கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த கஞ்சி தண்ணியை சாதம் வடித்த உடனேவே 1/2 டம்ளர் கஞ்சி தண்ணிக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பும் பட்டரும் சேர்த்து குடிச்சு வந்தோம்னா நம்ம குடலில் இருக்க புண்கள் ஆறும். இந்த வடிகஞ்சியை நம்ம 7-8 மாத குழந்தைங்களுக்கு கூட பட்டர் கலந்து கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயம் இந்த கஞ்சி தண்ணியை வச்சு ஒரு நாள் கழித்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்னா அது நம்ம தலையில் பொடுகு இல்லை ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக இந்த கஞ்சி தண்ணியை நம்ம தலையில் போட்டு சீக்கா தேய்ச்சி குளித்த பிறகு தலையில் போட்டு தலையை அலசினோம்னா நம்மளுக்கு கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். முடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே நம்ம வாஷிங் விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கஞ்சி தண்ணி ஊற்றி அது கூட கம்ஃபர்ட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது லிக்விடுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வாசனை லிக்விடு. இதில் நம்ம சேலையை ஊற வச்சு எடுத்தோம்னா வெளியில் சேலைக்கு கஞ்சி போடுறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கஞ்சி போட்டு எடுத்துக்கலாம் காட்டன் சாரீஸ்க்கு. இப்போ நான் இதில் சாக்ஸை ஊற வைக்கிறேன். இந்த சாக்ஸ் ஊறி அதில் இருக்க ஸ்மெல்லாம் போகிறதுக்காக தான் நான் இதை அதில் ஊற வைக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த சாக்ஸை எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போன பிறகு நம்ம அந்த சாக்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த அழுக்கால் ஏற்படக்கூடிய அலர்ஜி ஏதாவது இருந்தாலும் அதுவும் போயிடும். இதே முறையில் உங்களுடைய காட்டன் சாரீஸ்க்கும் நீங்கள் வீட்லேயே கஞ்சி போட்டு துவைச்சி காய போட்டுக்கலாம்.
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நீங்கள் வெளியில் கொடுத்து கஞ்சி போட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தலையில் பொடுகு இருந்துச்சுனாலோ பேன் தொல்லை இருந்துச்சுனாலோ இந்த கஞ்சி தண்ணியை தலை குளிக்கும்போது நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தலை குளிக்கும்போது நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு எல்லாமே போயிடும். அதே சமயம் ஸ்கின் அலர்ஜி இல்லைனா ஸ்கின் ட்ரைனஸ்னால் முடி கொட்டுறதும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இந்த கஞ்சி தண்ணியை தலைமுடியில் போட்டு குளிக்கும்போது முடி கொட்டுறதும் நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி தண்ணியை தலைக்கு போட்டு குளிக்கிறதுனால நம்ம முடிக்கு கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கஞ்சி தண்ணியை நம்ம கைகள்லையோ முகத்துலேயோ தடவி முகத்தை கழுவும்போது கைகளை கழுவும்போது நம்ம வெயிலால் ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி இல்லை ஸ்கின் ட்ரைனஸ்ஸு கண்ணுக்கு கீழே ஏற்படக்கூடிய கருவளையமும் சரி, வெயில் தாக்கத்தினால நம்மளுடைய ஸ்கின் கலரை கூட நம்மளுக்கு மாறும். அது மாதிரிலாம் இருக்கும்போது இதை நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு கழுவும்போது நம்ம ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த ட்ரைனஸ்ஸு இச்சிங்கு இது எல்லாமே போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கஞ்சி தண்ணியை நம்ம தோசைக்கல்லையும் ஊற்றிட்டு அதில் மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு கூடவே லெமன் தோல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய எனாமலும் போகாது. அதே சமயம் தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய எண்ணெய்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த பிசுபிசுப்பும் ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பக்கு கட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமும் போகும். தோசைக்கல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கஞ்சி தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதே முறையில் நீங்கள் இரும்பு கடாய் ஏதாவது இருந்துச்சுன்னா இரும்பு பாத்திரங்களை பழக்கம் படுத்துறதுக்கும் இந்த டைப்பு வந்து இந்த கஞ்சி தண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது புதுசாக இரும்பு கடாய் இல்லை இரும்பு பாத்திரம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை முதல்ல எடுத்த உடனே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கும் இதே மாதிரி நம்ம கஞ்சி தண்ணியை ஊற்றி ஒரு நாளெல்லாம் வச்சுட்டு மறுநாள் அதை தேய்ச்சி கழுவும் போது நம்ம தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த தோசைக்கல் கழுவுன பிறகு எவ்வளோ அழகாக நல்லா இருக்குன்ட்டு. இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வடிகஞ்சியை தூக்கி கீழே ஊற்றாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி தண்ணியில் இவ்வளோ யூசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.